பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று தேவனின் கரத்தின் கிரியைகளாக இருக்கிற நாம் தொடர்ந்து அவருடைய கரத்தினாலே நடத்தப்பட்டு கொண்டு வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழகாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவர் நமக்குள்ளாக தங்கியிருக்கிறார். அவர் நம்மேல் வைராக்கிய வாஞ்சியாக தங்கியிருக்கிறார். ஆகவே அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் 24 மணி நேரமும் 7 நாட்களும், வாரத்தின் 7 நாட்களும், மாதத்தின் 31 நாட்களும், வருஷத்தின் 365 நாட்களும் நம்மை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவராலே நம்மேல் அன்பு கூறுகிற கர்த்தராலே நாம் முற்றும் ஜெயிக்கொள்வோம் என்பதிலே கொஞ்சம் கூட நமக்கு ஐயம் வேண்டாம். ஆகவே இந்த நாளை தந்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்க ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதி ஏசாயா 45ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஸோ இஸ்ரவேல் கர்த்தராலே எப்படி இருப்பாரா? நித்திய இரட்சிப்பாக இரட்சிக்கப்படுவானா. அது மாத்திரம் அல்ல, நாம் சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். ஸோ this is the word through the prophet Isaiah. Lord is speaking to us now. So கர்த்தர் நம்மை வெட்கப்படாமலும் கலங்காமலும் வைக்கிற இந்த நாட்களிலே என்ன காரியங்கள்லாம் நடக்க போகிறது என்பதை பார்ப்போம். ஆனால் நம்பர் 1, ஏசாயா 45:17 இஸ்ரவேல் நித்திய இரட்சிப்பினால் இரட்சிக்கப்படுவான். ஸோ we will be saved by the everlasting salvation. இட் மீன்ஸ் நம்ம பரலோகத்தை சென்று அடையும் பரியந்தம் நம்மை கர்த்தர் தொடர்ந்து ரட்சித்து கொண்டே இருப்பார். நித்திய ரட்சிப்பாக நம்மை வைப்பார். ஸோ அது ஒரு பெரிய கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் அஸ். அதாவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கிய விலை மதிப்பற்ற பொக்கிஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். ஸோ நித்திய ரட்சிப்பு நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்படியாய் கர்த்தர் செயல்படுவார். நம்பர் 2, we never put to shame. அதாவது கலங்காமலும் வெட்கப்படாமலும் இருப்போம் என்று சொல்லும்போது நாம் எந்த இடத்திலும் தலை குனியும்படியாய் கர்த்தர் வைக்க மாட்டார். we never be put to shame, never be ashamed. அதாவது நம்மளை எந்த இடத்திலும் தலை குனியவோ, கலங்கவோ, பயப்படவோ, வெட்கம் அனுபவிக்கவோ, லட்சையடையவோ, நம்மை என்ன சொல்கிறது, நிந்தனைக்குள்ளாகவோ கர்த்தர் வைக்க மாட்டார். மாறாக லட்சையடையாதபடிக்கு, வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை தலையை நிம்முற பண்ணி வாழ வைத்து மகிழ பண்ணுவார். நம்பர் 3 என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போமானால், கர்த்தரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை என்று ஜனங்களை சொல்ல வைக்கும்படி ஜீசஸ் இஸ் த லார்ட், நோ ஒன் எல்ஸ் இஸ் த லார்ட் இன் த வேர்ல்ட் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி கொண்டே இருப்பார். 4th பார்க்குறோம், த லார்ட் ஸ்பீக்ஸ் ரைச்சியஸ்னஸ் அண்ட் declares that whatever he declares is the right என்று சொல்லத்தக்கதாய் he declares that are right, whatever he declares that are right என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நீதியை நியாயத்தை செய்து யதார்த்தமானவைகளை சொல்லுகிற தேவன் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தர் வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் புறப்பட்டு வந்தாலும் அதுதான் யதார்த்தம், அதுதான் நியாயம், அதுதான் நீதின்றத கர்த்தர் நமக்குள்ளாக, ஜனங்களுக்குள்ளாக கர்த்தர் புரிந்து கொள்ளும்படியான வல்லமையை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். ஸோ வாட் எவர் த லார்ட் டிக்ளேர்ஸ் இஸ் த ரைட் ஒன், there is no doubt in it என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையெல்லாம் யதார்த்தமானவைகளாக, நீதியாக, நியாயமாக எண்ணப்படத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். 4th one இங்கே பார்க்கிறோம், ஜீசஸ் 5th one, but all who save ragged against our Lord is put to shame. It means whoever stand against our Lord will put to shame, but we never ever put to shame. ஸோ கர்த்தருக்கு விரோதமாய் எரிச்சலாய் இருக்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற ஜனங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவார்களே தவிர நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். மாறாக நமக்கு எகிப்தின் லாபமும், எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும், நெடிய ஆட்களாகிய செபேரின் வர்த்தகலாகவும் தாண்டி வந்து நம்முடையதாகும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருப்பார். ஸோ கர்த்தர் நம்மை என்றென்றைக்கும் நித்திய காலமாக நாம் நித்திய மாட்சிமையாக, நித்திய மகிழ்ச்சியாக, நித்திய தலைமுறையாக நம்மையும் நம் சந்ததிகளின் சந்ததிகளையும் கர்த்தர் மகிழ பண்ணி
தலையை உயர்த்தி கொம்பை உயர்த்தி நித்திய இரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்று அனுபவிக்கும்படியாய் செய்வாரே ஒழிய என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து தம்மை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள் என்ற வாக்கின்படியாக வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், பச்சை புழுக்கள், பட்டுப்புழுக்கள் பட்சித்த வருஷத்தின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர் தொடர்ந்து அவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டு அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாய் நம்மை தலையை உயர்த்தி நம் ஸ்டேட்டஸை உயர்த்தி ஒரு டேர்னிங் பாயிண்டை நம் லைஃப்பில் கொடுத்து அநேகர் திரும்பி பார்க்கத்தக்கதான மகத்துவமான நித்திய மகிமையாக மாட்சிமையாக நித்திய தலைமுறை தோறும் நித்திய சந்தோஷமாக நம்மையும் நம் சந்ததிகளையும் சந்ததிகளின் சந்ததிகளையும் கர்த்தர் அப்படியாகவே நிறுத்துவார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. God bless you all. Amen.